ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி நம்ம வீடியோவை 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் டெய்லி சென்டென்சஸ் ஆகும். செகண்ட் பார்ட் மத் அண்ட் நஹி ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ரொம்பவே குட்டியான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னாச்சு கேட்போம்ல, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா ஆப்கோ கியா ஹுவா. ஆப்கோனா உங்களுக்கு, கியா ஹுவா என்ன ஆச்சு, என்ன நடந்தது, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஆப்கோ கியா ஹுவா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இப்படி, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். ஏதாவது தேவையில்லாத செய்யும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், ஏன் இப்படி. இது எப்படி சொல்கிறதுன்னா ஐசா கியோ ஹே. ஐசா அப்படின்னா இப்படி, கியோ ஹே ஏன், ஐசா கியோ ஹே அப்படின்னு சொல்லணும். நீ வரலாம். எப்போயாவது லைனில் நிற்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, நீ வரலாம். இந்த மாதிரி நீ வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் ஆ சக்தே ஹோ. தும் ஆ சக்தே ஹோ அப்படின்னா நீ வரலாம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நான் வரட்டுமா, இப்போ கேட்கணும் இல்லையா, பெர்மிஷன் கேட்குறோம். நான் வரட்டுமா, இது எப்படி சொல்கிறதுனா கியா மே ஆ சக்தா ஹூம். கியா மே ஆ சக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். எப்பெல்லாம் மே வருதோ அந்த வாக்கியத்தோட முடிவில் ஹூம் அப்படின்னு முடிக்கணும். கியா மே ஆ சக்தா ஹூம் அப்படின்னா நான் வரலாமா அப்படின்னு அர்த்தம். கரண்ட் இல்லை, நம்ம சொல்லுவோம் இல்லையா, கரண்ட்டு இல்லை. இது எப்படி சொல்கிறதுனா பிஜலி நஹி. பிஜலி நஹி அப்படின்னு சொல்லலாம். பிஜலி நஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசும்போது பிஜலி நஹின்னு சொல்லலாம். பிஜலி நஹி ஹே அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே சரியான வார்த்தை. டீ ரொம்ப சூடாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ரொம்ப சூடாக இருக்குது, டீ ரொம்ப சூடாக இருக்குது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா சாய் பஹுத் கரம் ஹே. சாய் பஹுத் கரம் ஹே அப்படின்னு சொல்லணும். சாய் அப்படின்னா டீ, பஹுத் ரொம்ப, கரம் ஹே அப்படின்னா சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சாய் பஹுத் கரம் ஹே அப்படின்னா டீ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி பேசியிருப்போம் இல்லையா, நீ சொன்னையா, நான் எதுவும் சொல்லலை. நான் எதுவும் சொல்லலை அப்படின்னா மைனே குச் நஹி கஹா. மைனே குச் நஹி கஹா அப்படின்னு சொல்லணும். மைனே அப்படின்னா நான், மே அப்படின்னா நான் சொல்லுவோம். மைனே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஸோ மைனே அப்படின்னா நான், எதுவும் குச் சொல்லவில்லை அப்படிங்கிறத நஹி கஹா அப்படின்னு சொல்லணும். கஹ் அப்படின்னா சொல்கிறது, கஹா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஸோ மைனே குச் நஹி கஹா, நான் எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம். இதே சென்டென்ஸ் பேட்டர்னில் இன்னும் 2 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இந்த வீடியோவோட நோக்கமே உங்களுக்கு ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் நல்லா பேச கற்றுக்கணும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இது மாதிரி இன்னும் சென்டென்சஸ் நம்ம உருவாக்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே, இப்போ எந்த சென்டென்சஸ் பார்த்தோம், நான் எதுவும் சொல்லலை. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நான் எதுவும் பார்க்கலை. இது எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லிடலாம். நான் எதுவும் பார்க்கலை எப்படி சொல்லலாம்னா மைனே குச் நஹி தேக்கா. மைனேனா நான், குச் எதுவும், நஹி தேக்கா பார்க்கலை. தேக்னா பார்த்தல், அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து தேக்கா அப்படின்னு சொல்கிறோம். மைனே குச் நஹி தேக்கா, நான் எதுவும் பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு சென்டென்சஸ் பார்ப்போம்.
நான் எதுவும் செய்யலை சொல்லிடலாம் இல்லையா? ஈஸியாக சொல்லலாம். நான் எதுவும் செய்யலை. எப்படி சொல்லலாம்? मैंने कुछ नहीं किया. கியா அப்படின்னா கர் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். கர் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் கியா. கியா அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்க. ப்ரொனவுன்சியேஷன் கியா. கியா இக் போட்டு யா கிடையாது. கி யா. கியா அப்படின்னா கர்ரோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஸோ நான் எதுவும் செய்யலை. मैंने कुछ नहीं किया அப்படின்னு சொல்லணும். ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நஹி சேர்க்கணும், எங்கெல்லாம் மத் சேர்க்கணும். நான் எதுவும் பார்க்கல, मैंने कुछ नहीं देखा அப்படின்னு சொன்னோம். எதுவும் பார்க்காத, எதுவும் பார்க்காத. இது எப்படி சொல்கிறதுனா कुछ मत देखो, कुछ मत देखो. அதே மாதிரி எதுவும் சொல்லாத, कुछ मत कहो, कुछ मत कहो அப்படின்னு சொல்லணும். எதுவும் செய்யாத அப்படின்னா कुछ मत करो, कुछ मत करो அப்படின்னு சொல்லணும். செய்யாத, பார்க்காத, இந்த மாதிரி கமாண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கட்டளை கொடுக்குறோம்ல, இந்த இடத்துல தான் மத் சேர்க்கணும். டோன்ட். எங்கெல்லாம் டோன்ட் யூஸ் பண்ணுறோமோ, செய்யாத, பார்க்காத, எடுக்காத, இந்த மாதிரி சென்டென்சஸில் ஃபுல்லாக நம்ம என்ன சேர்க்கணும்? மத் சேர்க்கணும். நான் செய்யலை, நான் பார்க்கலை, நான் எடுக்கலை, இந்த இடத்துலலாம் என்ன வரும்? நஹி சேர்க்கணும். ஓகேவா? இதை மறந்துடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயங்காதே சொல்லுவோம் இல்லையா? என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்காத, என்கிட்ட பேசுகிறதுக்கு தயங்காத, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. வீட்டுக்கு வர்றதுக்கு தயங்காத. இந்த தயங்காதே அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா சங்கோச் மத் கரோ. சங்கோச் அப்படின்னா தயக்கம், மத் கரோ தயங்காதே. சங்கோச் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். அதிகம் யோசிக்காத சொல்லுவோம் இல்லையா? ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, இந்த மாதிரி யோசிக்காத, அதிகமாக யோசிக்காத, அதிகம் யோசிக்காதே. இது எப்படி சொல்கிறதுனா ஜாதா மத் சோச்சோ, ஜாதா மத் சோச்சோ அப்படின்னு சொல்லணும். ஜாதா அப்படின்னா அதிகம், யோசிக்கிறது சோச்சனா அப்படின்னு சொல்லுவோம். மத் சோச்சோ யோசிக்காதே. ஜாதா மத் சோச்சோ அதிகம் யோசிக்காதே அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்பவே தெளிவாக நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நிறைய தெரிஞ்சுக்கோங்க, பேச பழகுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.